கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தேமுதிக கட்சியுடைய வேலைகளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடன் விஜய பிரபாகரன் அவர்களுமே கவனித்துக் கொள்றார். அவ்வப்போது சண்முக பாண்டியனுமே கட்சி வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல கரூர் விவகாரம் பற்றி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் பற்றி பேசியிருந்தது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. பல மாதங்களாகவே தளபதி விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சிக்குமே ஆதரவு தெரிவித்துட்டு இருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக தளபதி விஜய் அவர்களை விமர்சித்துமே பேசியிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் இன்னும் ஏன் வெளியே வரல, கரூர் மக்களை ஏன் சந்திக்கல அப்படின்னு அவங்க பேசியது தளபதி ரசிகர்களிடையே அதிருப்தியை வெளிப்படுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதே கட்சியை சேர்ந்த நம்ம விஜய பிரபாகரன் அவர்கள் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து நலம் விசாரிச்சிருக்காரா. கேப்டனுடைய மகன் மட்டுமல்ல, பல பிரபலங்களுமே பாத்தீங்கன்னா சமீபத்துல விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து அவங்களுடைய ஆறுதல்களையும் ஆதரவையுமே தெரிவிச்சுட்டு வராங்க. சோ அந்த வரிசையில தற்போது விஜய பிரபாகரன் அவர்கள் இணைந்துள்ளார் அப்படின்ற செய்தி பலருக்குமே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையுமே கொடுத்திருக்கு. சோ மேலும் இந்த சந்திப்பின் போது கூட்டணி பற்றி ஏதாவது பேச்சு இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியுமே அரசியல் வட்டாரத்துல அதிகமாக இருந்துட்டு இருக்கு. எது எப்படியோ கரூர் மக்களை இன்னும் 2 நாட்கள்ல தளபதி விஜய் அவர்கள் நேர்ல சந்திக்க இருக்கார். சோ அதற்கான உத்தரவு கூடிய விரைவில் வரவுள்ளதாகவும் சோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திக்க உள்ளார் அப்படின்ற செய்தியுமே பலருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.